அன்னைக்கு முகமது கைஃப் பண்ண அந்த ஒரு விஷயத்தால ஷோயப் அக்தர் செம டென்ஷன் ஆகி இருப்பாரு. 2004 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த சாம்சங் கப் சீரிஸ் உடைய ஃபைனல் மேட்ச்ல ஷோயப் அக்தர் பவுலிங் போடும்போது பேட் பண்ணிட்டு இருந்த முகமது கைஃப் ஒரு மைண்ட் கேம் ஆட முடிவு பண்ணி இருப்பாரு. பொதுவா அக்தருடைய பவுலிங்க்கு முன்னாடி பலமான ஆஸ்திரேலிய படையை பலமுறை மண்ண கவி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அக்தரையே வெறுப்பேற்றுற மாதிரி அவர் பவுலிங் போடும்போது ஏதோ ஸ்பின்னரா ஆட போற மாதிரி முகமது கைஃப் ஃப்ரண்ட்ல ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு வருவாரு. பொதுவா அக்தர் போடக்கூடிய பால பேட்டிங் எண்ட்ல இருந்து 15 அடி பின்னோக்கி இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பராலேயே பிடிக்கிறது கஷ்டம். அப்படி வேகமா போடக்கூடிய அக்தருடைய ஈகோவை முகமது கைஃப் டச் பண்ண அப்ப கோபமான அக்தர் பவுலிங் போடாம நிறுத்தினதோட மட்டும் இல்லாம பைத்தியமாடா நீ பால் மட்டும் மூஞ்சில பட்டா என்ன ஆகுன்னு தெரியுமா, முன்னாடி வந்து மூஞ்ச உடச்சிக்காத பின்னாடி போடா அப்படிங்கிற மாதிரி கோபமா கத்தி இருப்பாரு. அதுக்கு முகமது கைஃப் பாத்தீங்கன்னா கோலா நீ எப்படி வேணாலும் போடு, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் ஊபிக்காரனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அக்தருக்கு பதில் சொல்லி இருப்பாரு. கைஃபோடைய இந்த டயலாக் எதனா படத்தோட கனெக்ட் ஆகிற இருந்தா அது எந்த படம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.